உன்னை கோடு என்னை தருவேன் இதுதான் காதலடி, கண்ணீர் கோடு புன்னகை தருவேன் இதுவும் காதலடி. அர்ஜுன், ஐ லவ் யூ அர்ஜுன். நீ எனக்கு ஓகே சொல்லிடுவேன் எனக்கு தெரியும் அர்ஜுன். கொய்யட்ரி என்ற காதலுக்கு சம்மதம் சொல்லிட்டா இப்ப தள்ளி போக சொல்றேன். மேல இருந்து குதிச்சு நீ செத்துக்கிட்டு போயிட்டீனா பழி என்ற மேல வந்து விழுந்துரும். அதுக்காக தான் ஓகே சொன்னேன். மத்தபடி ஒன்ற மேல காதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி நீ நினைச்சுக்கிட்டீனா அது ஒன்ற முட்டாள்தனம். அர்ஜுன், இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடாதுன்னு நான் முன்னவே சொன்னேன்ல. நீ இப்படி பேசினீனா மறுபடியும் மேல இருந்து குதிச்சிருவேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி முயற்சி பண்ணனு வையேன், நானே மேல இருந்து கீழே தள்ளி விட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். டேய் மச்சான், முதல்ல அதை பண்ணிடா, அப்பதான் இவெல்லாம் அடங்குவா. ஏதோ பொண்ணா போயிட்டேன்னு சும்மா விடுறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா மொபைலை கொன்றுவேன். என்ன அர்ஜுன் இப்படிதான் பேசுற? நான் உன்னை எவ்வளவு சின்சியரா லவ் பண்றேன் தெரியுமா? உனக்கே என் காதல் புரியவே மாட்டேங்குது. ஏன் மதியா, இப்படி பண்ணா எப்படி புரியும்? பொண்ணு இன்னும் அடக்க உடக்கமா இருக்கணும். இப்படி அடங்கா பிடாரியா இருந்தா அவனுக்கு எப்படி பிடிக்கும்? டேய், யார பார்த்து அடங்க போறாருங்க? ஒண்ணு பார்த்துதான். இங்க பார்வாளா, இது எனக்கும் அவனுக்கும் நடுவுல பிரச்சனை. நீ தலையிடாத அர்ஜுன், நீ சொல்ல. நான் உனக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திக்கிறேன். திரும்ப திரும்ப என்ன ஒரே விஷயத்த பேச வைக்காத. எனக்கு ஒண்ணு பார்த்தாலே பிடிக்கல. ஒரு பொண்ணை நான் காதலிக்கணும்னா அந்த பொண்ணு எனக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கணும். ஆனா உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஒரு பொண்ணுக்கு திமிர் இருக்கலாம், அந்த திமிரை வச்சு இன்னொருத்தவங்களை அடக்கி வாழணும்னு முயற்சி பண்ணக்கூடாது. உன்னோட திமிருக்கும் பிடிவாதத்துக்கும் அடங்கி போறவன் நான் கிடையாது. உங்க ரெண்டு பேரோட பஞ்சாயத்தை காலேஜுக்கு வெளியே வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அர்ஜுன், கிளாஸ்க்கு போ. தியா மேம், பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா குறுக்க வராதீங்க. எங்களுக்கு எக்ஸாம் எழுதிக்க தெரியும். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உங்க அப்பா இந்த காலேஜுக்கு ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருக்கலாம். அதுக்காக மேமே எதிர்த்து பேசுவியா நீ? நான் உசுர விடுற அளவுக்கு துணிஞ்சிட்டேன். இப்ப கூட என் மனசு உனக்கு புரியலையா அர்ஜுன்? இங்க பாரு, ஒருத்தங்க மேல ஆசைப்படலாம். அதுக்காக இப்படி அவங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருக்க கூடாது. எனக்கு உனக்கு பிடிக்கலன்னு சொன்னதும் விலகி போறதா உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. இப்படி நீ என் பின்னாடியே சுத்துறது எனக்கு டார்ச்சரா தான் தெரியுது. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு மண்டையில ஏறாதா? 3 பேர் கிளாஸ்க்கு போங்க. அர்ஜுன், கிளாஸ்க்கு போ. அர்ஜுன், என்னங்க மேம் நீங்க? பேசி பேசி அவன் மனசுல இடம் பிடிச்சலான்னு பார்த்தா இப்படி காரியத்தை கெடுத்துட்டீங்களே. இங்க பாரு, காதலுங்கிறது மனசு பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி போய் வரணும். இப்படி பிடிவாதெல்லாம் அடைய முடியாது. மிரட்டி உருட்டி காரியத்தை சாதிக்க நினைச்சினா அது என்னைக்கும் நடக்காது. இந்த மாதிரி காதல் அதுன்னு சுத்தாம ஒழுங்கா படிக்கிற ஜோலியை பாரு. இந்த ஃப்ரீ அட்வைஸ்லாம் வேற யாருக்காவது கொடுங்க, எனக்கு வேண்டாம். என்ற அர்ஜுனை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும். ஒருத்த மாதிரி தான். சரி, கிளாஸ்க்கு போ. சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்புங்க. சரிங்க மேடம். இந்த கோயிலுக்கு வந்து விளக்கு போட்டா எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு சொன்னாங்க. அதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். சரிங்க அத்தை, புரியுது. விளக்கு போட்டாச்சு, கிளம்பலாம்ல? இரு இரு, என்ன அவசரம் உனக்கு? பக்கத்துல வசந்திக்கு வளகாப்பு, போயிட்டு வந்துருவோம். வளகாப்பு வீடா? நாங்க வந்தா ஏதாவது தேவையில்லாம பேசுவாங்க. நான் வரலைங்க அத்தை. நீங்க மட்டும் வேணும்னா போயிட்டு வாங்க, நான் இங்கே வெயிட் பண்றேன். அம்மணி, உங்களை வரியான்னு கேட்கல, வரணும்னு சொல்றேன். உன்னை வரியான்னு கேட்கல, வரணும்னு சொல்றேன். நீங்க கோயிலுக்கு போறோம்னு சொன்னாலதான் நானும் உங்க கூட வந்தேன். இப்ப வளகாப்பு வீட்டுக்குன்னு சொல்றீங்க. அத்தை, உங்களுக்கே தெரியும், வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கும் போதே நீ வராதன்னு இன்டைரக்டா சொல்லிட்டு தான் போனாங்க. இதுக்கு பின்னாடி நான் போய் அங்க நின்னா என்னதான் அசிங்கப்படுத்தி பேசுவாங்க. பேசுனா பேசிட்டு போட்டோம். இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுரு. வழக்கமா நீ அதை தானே பண்ணுவேன். வேணும்னே எதுக்காக என்ன சங்கடப்படுத்த பாக்குறீங்க? அங்க போய் நின்னா யாராவது ஏதாவது பேசினா என்னால தாங்கிக்க முடியாது. உன்கிட்ட நின்னு பேசுறதுக்குலாம் எனக்கு பொறுமை இல்ல. வந்து சேரு. என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? வான்னு சொல்றேன்ல. நம்மளாவே தேடி போய் எதுக்காக அசிங்கப்படணும்னு பாக்குறேன். இங்க வாரடி, 4 பேர் 4 விதமா பேசும்போதாவது உனக்கு கொஞ்சமாவது உரைக்கதானே பாப்போம். அப்பவாவது என் பையனை விட்டு நீ போயிட்டீனா அவன் வேற ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு நிம்மதியா இருப்பான்ல. எங்க குழந்தை பிறக்காது என்ன அவ்வளவு பெரிய குத்தமா? வளகாப்பு வீட்டுக்கு வா, அப்ப புரியும். சபையில 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்ல, அப்போ இது தப்பா தப்பலையா நீயே தெரிஞ்சுப்ப. ஒரு வாரிசு பெத்து கொடுக்காட்டியும் வாயாடுறத நிறுத்த மாட்டேன். இப்ப வர போறியா இல்லையா? சரிங்க, நீங்க முன்னாடி போங்க, வரேன். மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சாப்ல வச்சுட்டு வா. இப்படி அழுது படிஞ்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அங்க வந்து நின்றாத. சரிங்க. வளர்ந்த பிறகு என் பையன் பெரிய ஃபுட்பால் பிளேயர் ஆவான்னு நினைக்கிறேன். உள்ளேயே பயங்கரமா உதைக்கிறான். நினப்புதான். அடே என்னங்க நீங்க இந்நேரத்துல வரீங்க? கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாது? வர வழியில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. ஓ, ஆட்டம். சரிக்கா, வாங்க வந்து நலுங்கு வைங்க. அம்மாடி திவ்யா, வாமா, எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சரிடா, நீ வந்து நலுங்கு வை. ஏங்கா, உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? இந்த மாதிரி விஷயத்துல உங்க மருமகளை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வச்சிருக்கீங்க. உங்க மருமக வளையல் போட்டு நலுங்கு வச்சா என் மருமகளுக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா? இதை நான் அவகிட்ட சொன்னா எங்க கேக்குறா? ஆளுக்கு முன்னாடியே கிளம்பி நிக்கிறான். என்னாலையும் தடுக்க முடியல. வேற என்ன பண்றது சொல்லு? அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க மருமகளுக்கு கொஞ்சம் ஓவரா தான் இடம் கொடுக்குறீங்க. கொஞ்சமாவது அடக்கி வைங்க. இருங்க, அவ நலுங்கு வைக்க கூடாதுன்னு நானே சொல்லிடுறேன். திவ்யா, என்னமா வாத்துட்டு இருக்கேன்? வந்து நலுங்கு வை.
வரமா. ஆமாடி திவ்யா நில்லு. ஏமா அவங்க தான் சொல்றாங்கன்னா நீயும் நலுங்கு வைக்க வர. உனக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? 3 வருஷமா குழந்தை இல்லாம ஊர் ஃபுல்லா மழடின்னு வேற எடுத்திருக்க. இப்படி சபையில வந்து முன்னாடி நிக்கிறதே தப்பு. அவளுக்கு நலுங்கு வேற வைக்க வர. அட என்னங்க நீங்க இப்படி சபையில வச்சு அப்படி பேசுவீங்க? பாவம் அந்த பிள்ளை மனசு எவ்வளவு வசனப்படும். குழந்தை இல்லாத மலடி இவ கையால என்ற மருமகளுக்கு நலுங்கு வச்சா அது விளங்கவே விளங்காது. நலுங்கு வைக்கிறதுக்கும் வளையல் போடுறதுக்கும் நல்ல மனசு இருந்தா போதும். அது அந்த பொண்ணுக்கு நிறையவே இருக்கு. இது என் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால நீங்க தலையிடாதீங்க. உன்னால என்ற குடும்பத்துக்கு எவ்வளவு அசிங்கம் பாத்தியா? இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. ச்சே. இவளே ஒரு மலடி, இவ கையால நடந்து வச்சா எப்படி என் மருமகளுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும்? ஹே பொண்டாட்டி, வாங்குங்க. என்னாச்சு உனக்கு? உன் முகமே சரியில்லை, அழுதுட்டு இருந்தியா? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் அழுது வடிகிற மாதிரி இருக்கா? நல்லா சிரிச்ச முகமா தானே இருக்கேன். நீ ஹாப்பியா இருந்தா எனக்கும் சந்தோஷம் தாண்டி பொண்டாட்டி. ஆனா என்னமோ தெரியல, கொஞ்ச நாள் நீ எதையும் என்கிட்ட மறைக்கிற மாதிரியே இருக்கு. என்னத்தங்க உங்ககிட்ட மறைக்க போறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அப்புறம் மகன் என்ன பண்றா? அவளை மறந்தே போயிட்டேன் பாருங்க. ஏங்க காலையில இருந்து அவ ரூம் விட்டு வெளியே வரல. எனது மறந்து போயிட்டியா? உனக்கு கொஞ்சமாவது கூற இருக்கா? அவளே மனசு உடைஞ்சு போய் இருக்கா. அவ கூட இருக்காம என்ன பண்ணிட்டு இருந்த நீ? அத்தை கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அவங்க கூட போயிட்டு இப்பதான் வந்தேன். நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நான் போய் அவளை பாத்துக்கிறேன். சரிடி, நீ அவளை போய் பக்கத்துல இருந்து பாத்துக்கோ. பாவம் சின்ன பிள்ளை ரொம்ப பயந்து போயிருக்கா. வேணும்னா சொல்ல, ஒரு கவுன்சிலிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவோம். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். முன்னாடிலாம் அம்மா முன்னாடியே வருவீங்க. இப்ப பொண்டாட்டி வந்ததுல இருந்து அம்மாவை கண்டுக்கிறதே இல்ல. வந்ததும் வராதமா அவகிட்ட நின்று அப்படி என்னதான் பேசுவியோ? நல்லா சொகுப்படி போட்டு வச்சிருக்கா. அத்தை, இந்த சொக்குப்படி போடுறது மிளகாப்படி போடுறதுலாம் எனக்கு தெரியாது. பாத்தியாட திமிர, கொஞ்சம் கூட மாமியார் மறவாதே கிடையாது. எப்படி பேசுறான்னு பாரு. உங்க மாமியார் மருமக பிரச்சனைக்குள்ள என்ன இழுக்காதீங்க. டேய், இப்படியே சொல்லி நழுவிடலான்னு பார்க்காத. இன்னைக்கு உன் பொண்டாட்டியால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் நடந்துச்சு தெரியுமா? இவளை கூட்டிட்டு வளகாப்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அவமானம் தான் மிச்சம். ஏன்னா வளகா வீட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா? ஏங்கம்மா, நீங்க மட்டும் போக வேண்டியதானே? அவளுக்கு கூட்டு போனீங்க. பாத்தியாடி, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீ போக கூடாதுன்னு என் பையனுக்கே தெரியுது. நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்ல வரல. என் பொண்டாட்டி எங்க போனா தேவையில்லாம பேசி அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரியும். தெரிஞ்சே எதுக்காக அவளை கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஏடி, அதுக்குதான் ஒரு மாதிரி இருந்தியா? அங்க என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலங்க. என்ன பேசுனாங்கன்னு கேட்டேன். ஏண்டா, உன் பொண்டாட்டி பத்தி வேற என்ன புதுசா பேசிட போறாங்க? மலடி கையால நலுங்கு வச்சான், என் மருமகளுக்கு ஆகாதுன்னு சொல்லி நலுங்கு வைக்கிறத தடுத்துட்டாங்க. ஏண்டி, அந்த மாதிரி இடத்துக்கு போனா வேணும்னு அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியுதுல, ஏண்டி போய் அசிங்கப்பட்டுட்டு வர? உன்னை எத்தனை முறை சொல்லியிருக்கேன், யார் வந்து கூப்பிட்டாலும் போகாத. போயிட்டு வந்துட்டு இப்படி நீ அழுதுட்டு இருக்கதை என்னால பார்க்க முடியாதுன்னு. ஏண்டா, அவங்க சொன்னது என்ன தப்பு இருக்க? உண்மையை தானே சொன்னாங்க. அம்மா, அவ உங்க மருமக. இந்த மாதிரி யாராவது பேசினா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல அவங்களை எதிர்த்து நின்று பேசிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அமைதியா வந்திருக்கீங்க. இல்ல, அமைதியா வந்திருக்க மாட்டீங்க. கூட சேர்ந்து நீங்களும் பேசியிருப்பீங்க. பேசாம பின்ன, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இன்னும் குழந்தை இல்லைன்னா கேள்வி கேட்கதான் செய்வேன். உங்களுக்கு கேள்வி கேட்கணும்னா என்ன கேளுங்க. ஏன் அவளுக்கு தான் குறை இருக்கணுமா? எனக்கு இருக்காதா? டேய், என்னடா பேசுறா? அப்படிலாம் ஒண்ணு இருக்காது. ஒருவேளை குறை எனக்கு இருந்தா இன்னைக்கு கேட்டுக்கோங்கம்மா, குறை எனக்கு தான், அவளுக்கு இல்ல. இதுக்கப்புறம் எதையாவது பேசி அவளை அவமானப்படுத்துனீங்க, அப்புறம் அம்மானு கூட பார்க்க மாட்டேன். ஆமாடா, அவளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதுமே, உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவேன். நீ இதுவும் பேசுவே, இதுக்கு மேலேயும் பேசுவ. குறையும் குறை, யாருக்கு குறை இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஒன்ற பொண்டாட்டிக்காக பழி தூக்கி உன் தலையில போட்டுக்கிட்டாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் அம்மா. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. குறை எனக்கு தான் இருக்கு. ஏங்க நாய் மூடுங்க. அத்தான், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் என்ற தப்புதான், மன்னிச்சிருங்க. என்னைக்கு நீ இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சியோ, அன்னையில இருந்து இந்த வீட்டுக்கு நிம்மதி எல்லாம் போச்சு. ச்சே, என்னமோ பண்ணி தொலைங்க. டேய், என்ன சமைக்கணும்னு சொல்லு. இப்ப சோறு ரொம்ப முக்கியம், போங்கம்மா. ஏண்டி, அம்மா தான் கூட்டிட்டு போனாங்கன்னா நீ வரமாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? கோயிலுக்கு போலான்னு சொல்லிதான் கூட்டிட்டு போனாங்க. நான் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். அத்தைதான் துணைக்கு வான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் ரொம்ப பேசிட்டாங்களா? ஆமாங்க. இந்த ஜென்மத்துல என்ன தப்பு பண்ணணும் தெரியல, என்ன பாவம் பண்ணணும் தெரியல. இந்த ஜென்மத்துல இப்படி அனுபவிக்கிறேன். அப்படிலாம் இல்லடாமா, நல்லவங்களதான் ஆண்டவன் அதிகமா சோதிப்பான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் உன்னை ரொம்ப சோதிச்சு பாக்குறான். சரி விடுங்க ஆதி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நானும் அமைதியா இருந்துட்டேன். தேவையில்லாம அத்தை தான் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. சரி சரி, ஃபீல் பண்ணாத, வீடு பாத்துக்கலாம். சரி, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமா, நீ சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு பசிக்கல ஆதி. மனசுக்குள்ள என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வயிற்று பட்டினியா போடக்கூடாது. வா சாப்பிடலாம். உனக்கு என்ன வேணும்னு சொல்ல, இன்னைக்கு நானே சமைச்சு தரேன்.
இல்லைங்க ஆதி, நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, டயர்டா இருக்கும், போய் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லு, என் கையால நானே சமைச்சு கொடுக்குறேன். ஏங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. ப்ளீஸ் டி, என்ன வேணும்னு சொல்லு. நாள் முழுக்க பட்னியா கிடந்திருக்கேன். இதை பார்த்துட்டு என்னால அப்படியே போக முடியாது. ஏங்க நான் ஒண்ணு கேட்கட்டா? கேட்டா என்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஒன்ற புருஷன்கிட்ட கேட்கறதெல்லாம் அப்படி என்ன தயக்கம்? எதுவா இருந்தாலும் கேளு. ஏங்க வளகாப்பு வீட்ல எல்லாருக்கும் 7 வகையான சாப்பாடு வச்சாங்க, அதே மாதிரி எனக்கும் சமைச்சு போடுறீங்களா? அட இவ்வளவுதானா? 7 வகையான சாப்பாடு என்ன, 700 வகையான சாப்பாடு செஞ்சு போட்டு எப்படி அசத்துற பாரு. அவ்வளோலாம் சாப்பிட்டா என் வயிறு வெடிச்சிரும். சரி, 7 வகையான சாப்பாடு செஞ்சு போடுறேன். என்னென்ன வேணும்னு சொல்லு. என்னங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் சும்மா தான் கேட்டேன், நீங்க போங்க. வாய் திறந்து ஆசைப்பட்டு கேட்டுட்டேன். இரு, இன்னைக்கு சமைச்சு எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் சமைக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 மணி நேரம் தான் ஆகும். 2 மணி நேரத்துல அவ்வளவு சமைச்சு முடிச்சிருவீங்களா? ஒரு ஊருக்கே சமைச்சு போடுறேன், உனக்கு போட மாட்டேனா? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணம். 2 மணி நேரம் என்ன, அதுக்கு முன்னாடியே முடிச்சாலும் முடிச்சிருவேன். ஒன்ற மாமா எப்போதுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் தான். அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன், எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன், மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன், பிறந்தாலும் உன்னைதான் மீண்டும் சேர்வேன், இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் இப்பதாங்க புரியுது இந்த வாழ்வேன். சுத்துவட்டாரத்துல எல்லாரும் ஏன் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு. என்ன கைப்பக்குவம். இதெல்லாம் நான் காலேஜ் போய் முறைப்படி கத்துக்கிட்டது, அதனால நல்லா இருக்கு. ஆனா நீ சமைக்கிறது இதை விட அருமையா இருக்கும். ஆ, சும்மா சொல்லாதீங்கன்னு. ஏய், நிஜமா தாண்டி சொல்றேன். என்னதான் நான் சூப்பரா சமைச்சாலும் நீ சமைக்கிறத சாப்பிடும் போதுதான் எனக்கு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். சரி சரி, போதும் போதும் புகழ்ந்தது. நான் போய் மகாவை பார்த்துட்டு வரேன், எனக்கு பசி தீந்துருச்சு. மிச்சத்தை நீங்களே சாப்பிடுங்க. ஏண்டி, எல்லாத்துலயும் 2 வாய் வாங்கிட்டு போதுங்கிறேன், ஃபுல்லா சாப்பிடு. இதுலயே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுங்க, போதும். சரி போ, மிச்சத்தை நான் சாப்பிட்டுக்கிறேன். மகாவை கூட்டிட்டு வா. தவமின்றி கிடைத்த வரமே, இனி வாழ்வில் எல்லாம் சுகமே. என்னதுடா காய்ச்சல் இப்படி அனலா கொதிக்குது? மகா மகா, ஹேய் எந்திரி மகா. ம், என்னக்கா? ஏடி இப்படி காய்ச்சல் அனலா கொதிக்குது, நீ படுக்க படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க, ஒரு வார்த்தை சொன்னதா என்ன? காய்ச்சல் அடிக்குதா? நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேனா, அதான் ஒண்ணும் தெரியல. உனக்கு என்னதான் தெரியும்? ஏன் மகா இப்படி இருக்க? கொஞ்சம் ரூமை விட்டு வெளியே தான் வாயேன். இல்லக்கா, நான் இங்கே இருக்கேன். என்னடி உன் பிரச்சனை? அப்படி என்னதான் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க? கொஞ்சமாவது வெளியே வா மகா. நடந்தது என்னவோ நடந்து போச்சு, அதுக்காக அதையும் நினைச்சிட்டு இருந்தா ஏதாவது மாறுமா சொல்லு. மாறாதுக்கா, ஆனா நான் வெளியே வந்தா எல்லாரும் என்ன கேவலமா பேசுவாங்கல்ல. யாரும் ஒண்ணு எதுவும் பேச மாட்டாங்கடி. இல்ல, எனக்கு யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு, யார் மூஞ்சிலையும் முடிக்க கூட விருப்பம் இல்ல. சரி சரி, அழாத விடு. காய்ச்சல் இப்படி அனலா கொதிக்குது, இரு நான் கஷாயம் வச்சு தரேன். வேணாம், இவ்வளோ ஃபீவரை வச்சுட்டு வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். நான் எங்கேயும் வரல. ஏண்டி இப்படி இருக்க? நடந்தது நடந்து போச்சு, விடு. சரி இரு, டாக்டர் வீட்டுக்காவது கூப்பிடுறேன். அர்ஜுன் அர்ஜுன். ஏங்க நீ என்னாச்சு? ஏய் கேக்குறான்ல, வாய் திறந்து சொல்லுடி, என்னாச்சு? மகாவுக்கு காய்ச்சல் அனலா கொதிக்குது, யாராவது டாக்டர் இருந்தா வர சொல்லுங்க. அண்ணி, இந்நேரத்துல டாக்டர் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வந்து வைக்கிறதுலாம் சிரமம். வேணா ஹாஸ்பிட்டலுக்கு நான் பைக்ல கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏய், பைக்ல வேண்டாம், கார்த்திக் கார் எடுத்துட்டு வந்திருக்கான், அதுல போயிட்டு வந்துருவோம். நான் எங்கேயும் வரல. மகமா, காய்ச்சலோட வீட்டுல இருக்க கூடாதுடா, வா போயிட்டு வந்துருவோம். ஏங்க வாயும் திறக்க மாட்டேங்கிறான், வெளியும் வர மாட்டேங்கிறான், டாக்டர் இருந்தா கூட்டிட்டு வாங்க. அண்ணி, இப்பதான் ஞாபகம் வருது, எதிர் வீட்டுல ரகு டாக்டர் தானே, அவர் கூட்டிட்டு வர இருங்க. ஆமால, பதட்டத்துல அதை மறந்து போயிட்டு பாரு. சரி அர்ஜுன், அவரை கூட்டிட்டு வா. சரிங்க நீ, இதை வந்துடுறேன். ஏய் அர்ஜுன், இரு, எங்க போற? மகாவுக்கு உடம்பு சரியில்லை, அதான் ரகுவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். மகாவுக்கா என்னாச்சு? அன்னையில இருந்து அவ காலேஜுக்கும் வருதுல, அவ ஓகே தானே? வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தாலும் ஒரு மாதிரி மனசு சங்கடமா தான் இருக்கும். ஆனா அதை அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே, திரும்ப திரும்ப நடந்த விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. வீட்டுல இத்தனை பேர் இருக்கீங்க, சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே? பாவ சின்ன பிள்ளை பயந்து போயிருப்பா, அவளுக்கு நம்ம தான் எடுத்து சொல்லணும்.
என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கிற மைண்ட் செட்ல இப்ப அவ இல்ல. ரொம்ப உடஞ்சு போய் இருக்கா. இது வரைக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டனால அவ மனசுல 1000 குழப்பம் ஏற்பட்டிருக்கும். அது என்னன்னு கேட்டு வீட்ல உள்ளவங்க யாராவது அவளுக்கு புரிய வைங்க. இல்லனா நான் வேணா வந்து பேசட்டுமா? வீட்ல உள்ளவங்க நாங்க மாறி மாறி பேசியே அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. நீங்க பேசி வாயை திறந்துருவாளா என்ன? அவ புரிஞ்சுக்குவாளான்னு தெரியல. ஆனா ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம்ல. சரி, இப்ப அவளுக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு சொன்னல, நீ என் அண்ணனை கூட்டிட்டு போ. நான் அப்புறமா வந்து அவகிட்ட பேசுறேன். ம், சரிங்க காவியா. நான் உனக்கு டீச் பண்ற ப்ரொஃபசர். நீ என்ன போய் பேர் சொல்லி கூப்பிடுறேன்? அது ஒரு ஃப்ளோல வந்துருச்சா? ஏன் பேச கூடாதா? உங்க மௌனத்தையே சம்மதமா எடுத்துக்கிறேன். இனி எப்போ பேரை சொல்லி தான் கூப்பிடுவேன். நீ என்னை பத்தி என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு புரியுது. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது. நடக்காத விஷயத்த நினைக்கவும் மாட்டேன். நினைச்ச விஷயத்த நடத்தாம விடவும் மாட்டேன். நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்கவும் போறதில்ல. உங்களை எந்த விதத்துல தொந்தரவு பண்ண போறதும் இல்ல. நீங்களாவே மனசு திறந்து எனக்கு தேவையான பதில சொல்லுவீங்க. கான்ஃபிடென்ட். பாப்போம். பார்க்க தானே போறீங்க. ஹாய் அர்ஜுன், என்ன இந்த பக்கம்? உங்களை பார்க்க தான் வந்தேன். வழியில உங்க தங்கச்சி என்ன மறைச்சு குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவ கொஞ்சம் அப்படிதான், கண்டுக்காத. என்ன விஷயம் சொல்லு. அது மகாவுக்கு காய்ச்சல் அடிக்குது. அதான் உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியா? அவ சின்ன பொண்ணுல இன்னும் அதையும் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அதனால கூட காய்ச்சல் வந்திருக்கும். வந்து பாக்குறேன். சரிங்க ரகு, வாங்க. ஏய், நீ என்ன வெளியே நின்னுட்டு இருக்க? உள்ள போ. நான் இங்க என்ன, உனக்கு என்ன? வாடா. அண்ணனுக்கு நல்ல மறுவாதா. டே அர்ஜுன், ஃபியூச்சர்ல உனக்கும் இந்த நிலைமை தான். இப்படி போறதோட வெளியே நின்னுட்டு இருந்தீங்கன்னா காய்ச்சல் வந்து நீயும் படுத்துப்ப. உள்ள போ. சரி சரி, போறேன். என்னாச்சா? இவ இப்படியே தான் இருக்கா. காய்ச்சல் வேற அனலா கொதிக்குது. ஒண்ணும் இல்லல. இது வைரல் ஃபீவர் மாதிரிலாம் இல்ல. பயத்துலதான் காய்ச்சல் வந்திருக்கு. நீங்க யாராவது இவகிட்ட நல்லா மனசு விட்டு பேசுங்க. தனியா விடாதீங்க. அவ மனசுல முழுசா என்ன இருக்குன்னு யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏமா மகா, இந்த வீட்டுல உனக்கு நம்பிக்கையானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? யார்கிட்டயாவது உன் குழப்பம் என்னன்னு வாய் திறந்து சொன்னீங்கன்னாதான் உன்னோட பிரச்சனை தீரும். அதை விட்டு போட்டு இப்படி உள்ளே அடைஞ்சு உட்காந்து உன் உடம்பை எடுத்துக்கிட்டு மத்தவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டு போய் விட்டுரும். நான் சில டேப்லெட்ஸ் எழுதி கொடுக்குறேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆச்சல் நான் கொடுக்குற டேப்லெட்ஸால போயிடும். ஆனா உன்னோட கவலை போகாது. அதை யார்கிட்டயாவது உட்காந்து பேசினாதான் தீரும். யார்கிட்டயாவது உட்காந்து மனசு விட்டு பேசு. இப்படிதான் ரகு, என்ன பேசினாலும் வாயவே திறக்க மாட்டேங்கிறா. பேசினா தீராத பிரச்சனைன்னு ஒண்ணுமே இல்ல. பேசுங்க, எல்லாம் சரியாயிரும். சரி ரகு. சரி, பாத்துக்கோங்க. திவ்யா, கொஞ்சம் வெளியே வா. இவளை தனியா விட்டுட்டு எப்படிங்க? நான் இவளை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீ வாங்குறல்ல. மகா, இரு, வந்துடுறேன். காலங்களோடும் இது கதையாகி போகும். கண்ணீர் துளியின் நீரும் வாழும். வெளியே போறீங்களா? போறேன். 2 வார்த்தை பேசிட்டு போறேன். ஒருத்தன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்கிறதுக்காக எல்லாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த வீட்டுல நானும் ஆதியோ அர்ஜுனோ என்னைக்காவது ஒரு பார்வை இல்ல ஒரு பேச்சு உங்ககிட்ட தப்பா பேசிருப்போமா? 3 பேரும் உன் முன்னாடி வந்து நின்னதும் நீ தலையை கவுத்துக்கிட்டதுமே புரிஞ்சுக்கிட்டேன் உன் பிரச்சனை என்னன்னு. அவன் தப்பானவங்கிறதுக்காக எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரையும் பார்த்து பயப்படக்கூடாது. மகா, நிமிந்து வாரு. நீங்க வெளியே போங்க. அக்கா வர சொல்லுங்க. நிமிந்து என் கண்ணை பாருன்னு சொன்னேன். வேணாம், நீங்க போங்க. மகா, கண்ணை பாருன்னு சொன்னேன். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் என் கண்ணை மட்டும் பாரு. உனக்குள்ள இருந்த ஒரு குழப்பம் எல்லா ஆம்பளைங்களும் தப்பானவங்கன்னு நீ ஏன் முடிவு பண்ணிக்கிட்ட? அதுக்கான விளக்கத்தை இப்ப நான் கொடுத்துட்டேன். எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது, எல்லாரும் கெட்டவங்களும் கிடையாது. நம்ம தான் யார் எப்படின்னு பார்த்து பழகணும். அடுத்து வேற என்னத்தை போட்டு யோசிச்சிட்டே இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்னும் இல்லாம அப்படி உள்ளே அடைஞ்சு கிடக்குற. எதுவா இருந்தாலும் என் மேல நம்பிக்கை வச்சு தைரியமா சொல்லு. இவன் கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? கேட்டா இவன் தப்பா எடுத்துக்குவானா? இந்த மாதிரி எந்த குழப்பமும் உனக்குள்ள வேண்டாம். நான் உன்னை எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் கேளு. என்ன குழப்பமா இருந்தாலும் வாய் திறந்து பேசுடா. இப்ப தானே சொன்னேன், பேசும்போது கண்ணு பார்த்து பேசுனா தலை கீழே கவுத்தாத. கார்த்திக், நான் உன்னை கேட்கட்டுமா? எதுவா இருந்தாலும் கேளு. என் கண்ணை பார்த்து பேசு. இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயத்த நான் பார்த்ததே இல்லை கார்த்திக். அப்படி ஒரு விஷயம்னா? அதான் மீனாவோட போட்டோவையும் அவனோட போட்டோவையும் மாஃபிங் பண்ணி ஒரு மாதிரி அசிங்கமா என்கிட்ட காட்டினால. அந்த மாதிரி எதுவும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அது என்னன்னு எனக்கு தெரியல. திரும்ப திரும்ப என் கண்ணு முன்னாடி அந்த வீடியோ தான் வந்துட்டு போகுது. அதே மாதிரி எதுக்கு என்னையும் இருக்க சொன்னா? எனக்கு அதுக்கான அர்த்தம் ஒன்றும் புரியல.
இதெல்லாம் என்னன்னு யோசிச்சு எனக்கு பைத்தியமே பிடிக்குது. நான் இதை கேட்டது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா அது திரும்ப திரும்ப என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. என்னால தூங்க முடியல. யாரை பார்த்தாலும் என் கண்ணு முன்னாடி அதுதான் வந்து நிக்குது. இப்ப கூட எனக்கு உங்களோட தனியா இருக்க கூட பயமா இருக்கு. எனக்கு இது முதல்ல நடக்கணும். நான் மறக்க நினைச்சாலும் என்னால மறக்க முடியல. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. யார் என்ன பேசினாலும் என் மண்டையில ஏற மாட்டேங்குது. மகா, நல்ல விஷயங்களை நம்ம ஈஸியா கடந்துருவோம். ஆனா கெட்ட விஷயங்கள் அப்படிதான் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். அந்த மாதிரி தான் உனக்கும். அங்க நீ பார்த்தது வேற ஒண்ணும் இல்ல. ஒரு பொண்ணு ஆணும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? எதுக்கு? ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டி குழந்தை பெற்றுக்கிட்டு நிம்மதியா வாழ்றதுக்கு தானே. ம் குழந்தைங்கிறது அடுத்த ஜெனரேஷன். அதை உருவாக்குறதுக்கான ப்ராசஸ் தான் அது. அதே எதுக்காக உங்ககிட்ட முயற்சி வேணாம்னு யோசிக்கிறேன். சில ஆண்கள் அப்படிதான் வக்ர புத்தியோட ஆம்பளைங்கிற திமிரை காட்டுறதுக்காக எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்கிற எண்ணத்துல இப்படி எல்லாம் பண்ணி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அடிச்சிடுறாங்க. ஆனா எல்லாரும் அப்படி கிடையாது. நீ அங்க பார்த்தது ஒண்ணுமே இல்ல மகா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு அன்பு பரிமாறிக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான். இது எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல தெரிய வரும். ஆனா இதை பத்தி யோசிக்கக்கூடிய வயசு உனக்கு இல்ல. அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும். இனி அதெல்லாம் பார்த்துட்டு உன் வேலையை பாரு. சத்தியா அப்படின்னா இது அவன் ஒய்ஃப் கிட்ட தானே எதிர்பார்த்திருக்கணும். என்கிட்ட எதிர்பார்த்தா? அதான் சொன்னல மகா, சில ஆண்களோட வக்ர புத்தி யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் தன்னோட வீரத்தை காட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நடந்துக்கிறானுங்க. ஆனா அது உண்மையான வீரமே இல்ல. அது ஆம்பளைத்தனமும் கிடையாது. உண்மையான ஆம்பளைனா எல்லா சந்தர்ப்பமும் கிடைச்ச பிறகு கூட அவகிட்ட நெருங்காம கண்ணியமா நடந்துக்கிறான்ல, அவன் தான் ஆம்பளை. இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீயே யோசிச்சு பாரு. இந்த வீட்ல அர்ஜுன் ஆதி 2 பேரும் இருக்காங்க. நீ அவங்க கிட்ட எடுத்துக்காத உரிமையா? எத்தனை நாள் அர்ஜுன் மடியிலேயே படுத்து தூங்கியிருப்ப. என்னைக்காவது அவன் பார்வை தப்பா போயிருக்குன்னு உனக்கு தோணி இருக்கா? அர்ஜுனா என் ட்ரெஸ் லேசா விலகினா கூட பெட்ஷீட் போத்தி விட்டுட்டு தூங்க வச்சுட்டு போயிடுவாரு. உன்னை சுத்தி இத்தனை நல்லவங்க இருக்கும்போது நீ ஏன் வீணா அவனுங்களை நினைச்சு பயப்படுற? இந்த மாதிரிலாம் பண்ணா பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்கிற தைரியத்துலதான் அவனுங்க இப்படி எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கிற. நீ வெளியே போய் அவங்க முன்னாடி தைரியமா எதிர்த்து நின்னா உன் பக்கமே வரமாட்டானுங்க. என்ன புரிஞ்சுதா? நான் புரிஞ்சுது கார்த்திக். நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டுக்கோ. நாளையில இருந்து எப்பவும் போல காலேஜுக்கு போகணும். சரி கார்த்திக், அந்த போட்டோஸ்லாம் அதெல்லாம் டெலீட் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் கார்த்திக். எனக்காக நீங்க தான் ஜெயிலுக்கு போனீங்க. இன்னைக்கு என் மனசுல இருக்கிற குழப்பத்தையும் நீங்க தான் தீர்த்து வச்சீங்க. தேங்க்ஸ். நீ எப்பவும் போல பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்துகிட்டே இருக்கணும். அதான் எனக்கு வேணும். காதல் இல்லை, இது காமம் இல்லை, இந்த உறவுக்கு உலகத்தில் பெயரில்லை. நல்ல வசமா வாங்கிருக்க போல. ஏண்டி அண்ணங்க ஒரு அடிபட்டு வந்திருக்கேன், பழைய கட்டுறேன். ஆஸ்பத்திரிக்கு வந்து உயிரோட இருக்கனா இல்லையான்னு கூட பார்க்கல. நீ என்ன நல்லது பண்ணி அடி வாங்கி ஹாஸ்பிட்டலுக்கு போன? அந்த பொண்ணு கிட்ட போய் தப்பா நடந்திருக்கான். அறிவில்ல. அன்னைக்கு என்னடானா அந்த மகாவை லவ் பண்ண வைக்க போறேன்னு சொன்னேன். இன்னைக்கு அவகிட்டயே தப்பா நடந்துக்கிட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்க. என்ன பண்றது, எல்லாம் என் நேரம். குடிச்சனால கொஞ்சம் தடுமாறிட்டான். கொஞ்சம் மட்டும் தெளிவா இருந்திருந்தேன்னா அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவகிட்ட என் மனசுல இருக்கிறது சொல்லி என் லவ் புரிய வச்சிருப்பேன். ஏது லவ்வா? அதுவும் உனக்கு அப்ப மேல. லவ் பண்றனோ இல்லையோ அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இந்த வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வந்தே தீருவேன். தயவு செஞ்சு அதை பண்ணி தொலை. அப்பதான் அர்ஜுனை ஏன் வழிக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு காலேஜ் மாடியில இருந்து குதிச்சு செத்துருவேன்னு சொல்லி அவனை மறந்து வரக்கும் அவன் என் காதலை ஏத்துக்க மறுத்துட்டான். அவனை வழி கொண்டு வரதுக்கு என்கிட்ட வேற ஐடியா இருக்கு. கொஞ்ச நாள் ஒரு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். அந்த நேரத்துல நான் சொல்ற மாதிரி பண்ணு. அவனை ஈஸியா வழி கொண்டு வந்துடலாம். அப்படி என்ன ஐடியா? சொல்றேன் கொஞ்சம் பொறுமையா இரு. நேரம் வரட்டும்.